Hello guys, HTML list அப்படினா என்ன and வந்துட்டு HTML list எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸை லிஸ்ட் ஃபார்மட்ல டிஸ்ப்ளே பண்ண யூஸ் பண்ணுவோம். and வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்பிங் பண்றோம் அப்படினா அந்த ஷாப்பிங்ல என்னலாம் பண்றோம் அப்படிங்கற ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஆர் டாபிக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா கிளையண்ட்க்கு காமிக்கிறதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த HTML லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த HTML list பாத்தீங்க அப்படினா 3 டைப்ஸா இருக்கு. ஒன்னு ஆர்டர் லிஸ்ட், செகண்ட் பாத்தீங்க அப்படினா அன்ஆர்டர் லிஸ்ட் and வந்துட்டு தேர்ட் பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். சோ இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். சோ இந்த ஆர்டர் லிஸ்ட் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா OL அப்படின்றத வச்சு நம்ம வந்துட்டு மீன் பண்ணுவோம். சோ அந்த OLன்ற ஓபன் டாக் and க்ளோஸ் டாக் குள்ள தான் நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை வந்துட்டு கொடுப்போம். சோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படினா அந்த என்னலாம் நம்ம லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரு பேர் வெங்கட் அப்படினு ஒரு நேம் எடுத்துக்கிறேன். திரும்ப இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு சோ இதுல பாத்தீங்க அப்படினா பிரவீன் அப்படினு சொல்லிட்டு ஒரு நேம் எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ரன் பண்ண அப்படினா எனக்கு வந்துட்டு நம்பர்ஸ்ல இந்த மாதிரி கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேம்ஸ் கொடுத்திருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஆர்டரா 1 2 3 4 அப்படினு சொல்லிட்டு நம்பர்ஸ்ல நமக்கு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது. சோ இந்த அன்ஆர்டர் லிஸ்டும் சேம் இதே மாதிரி தான் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம கொடுப்போம். சோ அதே மாதிரி நான் லிஸ்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துக்கிறேன். சோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படினா புல்லட் பாயிண்ட்ஸ்ல நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும். சோ ஒரு நம்பர்ஸா ஆர்டரா கிடைக்காம ஒரு புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது தான் அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ வெறும் புல்லட் மட்டும் தான் கொண்டு வரணும் அப்படினா டிஃபால்ட்டா லிஸ்ட்ன்றத மீன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இதுவே இந்த இடத்துல எனக்கு டைமண்ட் சிம்பல் வேணும், வேற ஏதாவது சிம்பல்ஸ் வேணும் அப்படின்றாலும் நம்ம வந்துட்டு மீன் பண்ணிக்கலாம். சோ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், DL அப்படிங்கறதுல மீன் பண்ணுவோம். இந்த DL குள்ள DT அப்படினு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா DD அப்படினு ஒன்னு இருக்கு. இந்த TT அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா டேர்ம். சோ அதே வெங்கட் அப்படிங்கற நேம் இந்த DD குள்ள கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா DD அப்படினு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத மீன் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படினா CEO of Kaashiv Infotech அப்படினு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ரன் பண்ணோம் அப்படினா இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஜஸ்ட் வெங்கட் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. ஸோ பாதியில இருந்து DDல கொடுத்த இந்த CEO of Kaashiv Infotech அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வியூ ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீவ் லெட்டர் ஃபார்ம்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஃப்ரம்முக்கு கீழே நம்மளுடைய நேமாக இருக்கட்டும், நம்மளுடைய காலேஜ் எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு, ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். So thank you.